அண்ணாமலை அவர்கள் வந்து ஐஏஎம்ல வந்து படித்தார். அப்போ படிக்கும்போது 3 மாத காலம் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுனால அவருடைய இணையலான்னு வந்தார். ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் தான் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னார். டெல்லியிலேருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இவர் எப்படின்னா விஜய் எப்படி வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வகையில் பண்ணாரோ அதே மாதிரி இவருக்கே ஒரு நம்பிக்கை வந்தாதான் அவர் அரசியல் கட்சி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபண்டு தேவை. பாஜகவை பற்றி எதனா ஒரு விமர்சனம் தான் கண்டிப்பாக நான் தைரியமாக பிரைமரி பார்ட்டி எது பாஜக அவங்களுடைய பி டீமாக தான் அண்ணாமலை வந்து பாஜகவுடைய பி டீம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்து விஜயை எதிர்த்து யார் ஒரு புது கட்சி ஆரம்பித்தாலும் அமித்ஷாஜி என்பது அமித்ஷாவாக மாறிவிட்டது. அண்ணாமலையின் ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ஒற்றன்துறை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பாஜகவின் தமிழக மாநில தலைவராக இருந்த திரு கே அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வேறு கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்லாம் வந்து ஒரு வதந்திகள் இந்த மாதிரி நியூஸ் ஸ்பெக்குலேஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு வாரமாக அது நடந்துச்சு. இது ஒரு வருட காலமாகவே நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு வாரமாக வந்து ரொம்ப விக்ரஸாகவே இருந்துச்சு இந்த விஷயம். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய சமூக வலைதளத்தில் லைவில் சொல்லியிருக்கார். சரி, என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா அப்படின்றது தானே. அதை நான் பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருந்தவங்க உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் முதல்ல சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து ஐஏஎம்ல வந்து படித்தார். அப்போ படிக்கும்போது 3 மாத காலம் தேமுதிக விஜயகாந்த் ஆரம்பித்த தேமுதிக அதில் வந்து அவர் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் வந்து 3 மாதங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? அதில் தான் அரசியலை பற்றி இன்டர்ன்ஷிப் பண்ணவர் அவர். அதுக்கப்புறமா வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி வந்தார். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறனால அவருடைய இணையலான்னு வந்தார். ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் தான் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னார். திருப்பியும் அதனால் வரல அப்படின்னதுக்கப்புறமா தான் இவர் வந்து பாஜகவில் போய் தன்னை இணைத்து கொண்டார். பாஜகவில் தான் இவ்வளோ நாள் வரைக்கும் ட்ராவல் பண்ணின்னு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு முந்தானேத்து அவருடைய ரெசிக்னேஷன் வந்து டெல்லியில் வந்து அவருடைய அகில இந்திய தலைவரான நிதின் நபீன் அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு அப்படின்லாம் வந்துருந்துச்சு. சரி, இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மையிலேயே அவருடைய ரெசிக்னேஷன் அவர் கொடுத்துட்டார். அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு டெல்லியிலேருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அவருடைய ராஜினாமா கடிதத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்லிட்டாங்க. ரைட், இது சம்மந்தமாக தான் அவர் வந்து இன்றைக்கி வீடியோ பேசியிருக்கார். ரைட், என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஐஏஎம்மில் வந்து தான் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்ததாலாம் சொல்லியிருக்காரு. அப்புறமா வந்து அவர் வந்து இப்போது என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இவர் ஒரு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க போகிறாராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி த லீடர்.org அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன். இது என்னென்னா புதுசான இப்போ இல்லை, 2020 வந்து இவர் அரசியல் ஆசை வந்த போதே வந்து இப்படி ஒரு இதை வந்து வி த லீடர்.org அப்படின்னு ஒரு வெப்சைட்டை ஒன்று வந்து ஆரம்பித்து வச்சுருக்காரு. இப்போ அதை வந்து புதுப்பிக்கிறாராம். ஓகேங்களா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? கட்சி இன்னும் ஆரம்பிக்கல. இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோனை போட்டிருக்காரு. இது இல்லாமல் ஒன்று என்னென்னா, கோயம்புத்தூரில் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டராட்டும் ஒன்று ஆரம்பிக்க போகிறார். என்னன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிற மாதிரி அரசியலை பண்ண போகிறார். எப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை அங்கே ஆரம்பிக்கிறார். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கோசரம், வெளி கட்சியிலேருந்து வந்தாலும் ட்ரெயின் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல. அவர் சொன்னது வரைக்கும் அரசியலுக்கோசரம் ஒரு கவுன்சிலர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும்னா அவங்களுக்கான ஒரு பயிற்சி நிலையமாட்டம் அங்கே வந்து பயிற்சி பட்டறை அப்படின்னு தான் சொல்லலாம். கோயம்புத்தூரில் இதை ஆரம்பிக்க போகிறாராம். இதில் தான் இவங்களுடைய கட்சி ஆளுங்களெல்லாம் தான் இணைக்கிறாராம்.
எப்படின்னா முதல்ல நான் சொல்லுறதுமே WeTheLeader.org அதில் வந்து யார் வேணாலும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதில் மெம்பரை ஆகிக்கிடலாம். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இது அரசியல் கட்சியானா அது ஒரு ஆர்கனைசேஷனுங்க. அந்த ஆர்கனைசேஷன் மெம்பர் ஆகிடுங்க. இவர் எப்படின்னா விஜய் எப்படி வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வகையில் பண்ணாரோ அதே மாதிரி இவரும் வந்து இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கோர்ஸில் வந்து இந்த ஜென்சிலாம் இருக்காங்களே அதனால் வந்து ஜென்சி இவங்களுக்கெல்லாம் ஓசரமே வந்து இவர் வந்து இந்த மாதிரி தான் ஓகே ரைட் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சா அதில் போய் மெம்பர் ஆவாங்க. மெம்பர் ஆனோன்னு இப்படி க்ரௌடு சேர்ந்ததுக்கப்புறமா இவருக்கே ஒரு நம்பிக்கை வந்தால் தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்றது தான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். ரைட். இப்போ புதுசாக முன்னே நான் சொல்லியிருக்கேன், போன ஒரு வாட்டி வீடியோவில் பேசும்போது, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபண்டு தேவை. நீங்கள் அண்ணாமலை என்ன பண்ணார், அவருடைய அஃபிடேவிட்டில் எலெக்ஷன் அஃபிடேவிட்டில் அவர் வந்து எம்பி எலெக்ஷன் அப்போ நிற்கும் போதே வந்து அதில் வந்து தங்கிட்ட சொந்த காரே இல்லைன்னு சொல்லி சொன்னார். இப்போது ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கார் தேவை தான். ரைட். உங்கள்கிட்ட ஃபண்டு கிண்டு இல்லை அப்படின்னு வெளியிலேருந்து யாருனா ஃபண்டு போட்டாங்கன்னா கூட கண்டிப்பாக நாளைக்கு ஐடியோ இல்லைன்னா வந்து இவங்களோ கூட வரலாம், யார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூட வரலாம். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து கார்டியல் ரிலேஷன்ஷிப்போட தான் வந்து பாஜகலேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கார். என்னதான் இருந்தாலும் பாஜகவை விட்டு வெளியிடுவான்ற நல்லா சிரிச்சு தான் பேசுவாங்க. ஆனால் அந்த பாஜகவுக்கு நீங்கள் எதிர்த்து எதனா பேசுகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நோண்டுவாங்க. இப்போயும் என்ன சொல்லியிருக்கீங்க, நான் மோடியோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு என்னென்னு வந்து ஒருத்தர் கேட்குறாரு. நல்லா தான் இருக்கேன், ஆனால் பாஜகவை பற்றி எதனா ஒரு விமர்சனம் தான் கண்டிப்பாக நான் தைரியமாக பேசுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எந்த அளவுக்கு தைரியமாக பேசுவார் அப்படின்றதில்ல. இவர் நாகரிகமாக ரெசிக்னேஷனை கொடுத்து அவங்களும் நாகரிகமாக வெளியில் அமைச்சிருக்காங்க. ஒரு கட்சியில் வந்து நாகரிகமாக வெளியில் அனுப்புகிறாங்க. நீ ஒரு புது கட்சி ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கிறதுக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், அப்போ அந்த பார்ட்டி பிரைமரி பார்ட்டி எது பாஜக, அவங்களுடைய பி டீமாக தான் உங்களை வந்து மக்கள் பார்ப்பாங்க. அதுதான் உண்மையாட்டமும் தெரியுது. நான் தான் வந்து நான் நாகரிகமாக வரேன், நான் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு வரல, எனக்கு அந்த மாதிரி அரசியல் பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாலும் இதுதான் ஒரு உண்மை அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அண்ணாமலை வந்து பாஜகவுடைய பி டீம் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோனை தான் போட்டிருக்கார். என்னன்னா WeTheLeader.org அப்படி WeTheLeader.org அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து 2020 ஆரம்பித்ததை நீங்கள் இப்போ புதுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது ரைட் ஓகே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த பயிற்சி பற்றி ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உடனே வந்து நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதில் பணம் உங்ககிட்ட இருக்கிறத போட்டிங்கன்னா ரிஸ்க்கு அப்படின்றதுனால கூட ஒரு ரீசன் இருக்கலாம். ஏன்னா உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வந்ததுனால தான் உங்களை பாஜகலேருந்து மாநில தலைவராக இருந்தவரை உங்களை தூக்குனாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அதிக அளவில் சொத்து சேர்த்ததாகவும் திமுகவுடைய உறுப்பினர்கள் பல முக்கியமான ஆட்கள் முக்கியமான புள்ளிங்க மூலமாக காசு பணம் பெற்று நீங்கள் சொத்தெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி உங்கள் மேலே ஒரு புகார் எழுந்த காரணத்தினால தான் உங்களை கட்சி விட்டு தூக்குனாங்க அப்படின்லாம் நீங்கள் உங்களை பற்றி செய்திலாம் வந்துச்சு. ஓகே அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இவ்வளோ டிலே பண்ணி அப்படின்னும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஷைன் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் முதல்ல சொன்னது தான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்து விஜயை எதிர்த்து யார் ஒரு புது கட்சி ஆரம்பித்தாலும் உடனே கண்டிப்பாக பீட் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி திமுக அதிமுகன்ற ரெண்டு பெரிய மாநில கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இவங்க இருவரையும் மீறி இந்த ஜென்சி கூட்டத்தை வச்சு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பப்ளிசிட்டி ப்ரொமோஷனு எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாமே பண்ணி விஜய் இன்னைக்கு வந்து அதிக சீட்கள் அதாவது 108 சீட்டை ஜெயிச்சார். ஓகேங்களா. அப்படி இருந்து இன்றைக்கி முதல்வராக வந்துட்டார். இன்றைக்கி விஜய்கிட்ட தான் வந்து இன்றைக்கி ஜென்சி ப்ளஸ் பப்ளிக் லேடிஸ் எல்லாருமே வந்து அந்த வேவ் வந்து இன்றைக்கி விஜய் பக்கமாக தான் இருக்குது. விஜய் ஆட்சியில் உட்காந்து 25 நாள் தான் ஆயிருக்கு. புரியுங்களா. அதுக்குள்ளே சில தவறுகள் நிறைய நடந்திருக்கு. அதாவது லா அண்ட் ஆர்டர்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மோசமாக இருக்கிற லா அண்ட் ஆர்டர் எங்கே திமுகவில் இருந்துச்சா அதிமுகவில் இருந்த லா அண்ட் ஆர்டரோட ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கூட்டம் மகளிர் கூட்டம் அவங்கெல்லாம் புறந்தள்ளி ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது, விஜய் பாவம் புதுசாக வந்தவராச்சே, ஜோசப் விஜய் இப்போ தானங்க முதல்வர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவருக்கு கப்பம் கட்டின்னு தான் இருக்காங்க. அதனால் அண்ணாமலை உடனே வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து இம்மிடியேட்டாக சொன்னால் அதை மக்கள் ஏற்றுப்பாங்களான்னா மிக கஷ்டம். ஏன்னா திமுக சொல்லும்போதே அவங்க ஏற்றுக்கலன்னு போது அண்ணாமலைன்னு ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து ஆரம்பித்தா கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். புரியுதுங்களா.
இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் ஒண்டி சொல்லியிருக்கீங்க, நாங்கள் பொது தேர்தல் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ரைட், கண்டெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் என்ன கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க, எந்த நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்க என்ன அப்படின்றது தான் ஒரு சின்ன டவுட். ஏன்னா நீங்கள் ஒரேடியாக பாஜகவை பகிச்சுட்டு ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா ஓகே, அண்ணாமலை வந்து விஜய் ஒரு மாற்றமாக வந்தாலும் அண்ணாமலை வந்து விஜய்க்கு முன்னாலேயே வந்து அரசியலே பேர் பெற்றவர். எதில் அப்படின்னு சொல்கிறேன்னா இளைஞர்கள் கூட்டம், அந்த ஜென்சி கூட்டமில் நீங்கள் கவர் பண்ணால்தான் பாஜகவில் நீங்கள் மாநில தலைவராக இருக்கும்போது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான். நீங்கள் நல்லா கவர் பண்ணிங்க எல்லாமே. ஆனால் உங்களையும் மீறி ஒரு சினிமா பிரபலமாக விஜய் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணிட்டார் தமிழ்நாடு பாலிடிக்ஸில். அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வருடங்கள் கழித்து நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா கூட நீங்கள் பாஜகவையும் எதிர்க்கணும், விஜயை எதிர்க்கணும், திமுக அதிமுக இவர்களை எல்லாரையும் எதிர்த்து நீங்கள் போட்டி போட்டு தான் வரணும். அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் என்ன தான் நீங்கள் தான் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிக்கொண்டாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அரசியலில் பணம் செலவு செய்ய வேண்டியது அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்னாலும் பணம் செலவு பண்ணணும், ஒரு மீட்டிங் போடணுன்னாலும் பணம் செலவு பண்ணணும், ஒரு ப்ரொசஷன் எதனா ஒரு ஊர்வலம் செல்லணும் அப்படின்னா நீங்கள் மீன் பாஜக வேறு ஊர்வலம்லாம் போனீங்களா, அந்த மாதிரி எதனா ஒரு ஊர்வலம் போகணும்னாலும் நீங்கள் வந்து பணம் செலவு பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அப்போது நீங்கள் இதுக்கு பணம் வந்து இப்போ உடனே கட்சி ஆரம்பிச்சாலும் பணம் உடனே வர்றது கஷ்டம். இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் ஃபண்டை வந்து நீங்கள் ஃபண்டை உள்ளே கொண்டாடுறதுக்கோசரம் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்றது தான் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்பு உங்கள் மேலே வந்து சில அலிகேஷன்ஸ் நிறைய பேர் வச்சாங்க. அதுக்கான சரியான விளக்கங்கள் இனி வரை வராமல் இருக்கிறது அண்ணாமலை. அதனால் உங்களுடைய கட்சியை நீங்கள் என்ன தான் இப்போ ஆர்கனைசேஷனாக ஆரம்பித்தாலும் நீங்கள் எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க, எப்போ அந்த கட்சியில் என்னென்ன கொள்கைங்களை வைப்பீங்களோ அப்படின்றத நீங்கள் சொல்கிறத வச்சு தான் வந்து மக்கள் மத்தியில் உங்களுக்கு அரசியலில் மீண்டும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் உடைய ஐடியாலஜிலாம் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அதெல்லாம் வச்சு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிங்க. அதே சமயத்தில் பேரலா என்ன சொல்கிறீங்களா, ஐடியாலஜி வந்து ஒருத்தரோட ஐடியாலஜி நம்ம பெர்மனெண்ட்டாக வச்சுக்க முடியாது, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் அண்ட் த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறைக்கு மாறுற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி பாஜகவோட இருந்தால் இப்போ ஒன்று சொல்லி பாஜக தவறு செய்யலாம் திட்டுவேன் அப்படின்னு, ஆனால் வந்து பெருந்தன்மையாக நான் பாஜக கிட்டேருந்து சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னும் சொல்கிறீங்க. அதே சமயத்தில் அமித்ஷா ஒருத்தர் கேட்கும்போது ஆனால் அந்த விஷயத்தில் ஒரே ஒரு தலைப்பே வச்சுருக்கேன் இதுக்கு என்ன அப்படின்னா, அமித்ஷாஜி என்பது அமித்ஷாவாக மாறிவிட்டது, அண்ணாமலையின் புதிய மாற்றம். அப்படி தான் இந்த வீடியோக்கு டைட்டில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பேசும்போது யாரோ ஒருத்தர் கமெண்ட் போடுறதுக்கு நீங்கள் அமித்ஷாஜின்னு சொல்லிவிட்டு உடனே அமித்ஷா அப்படின்றீங்க. அதாவது அந்த ஜின்ற பாஜகவில் இருக்கிறவரை அமித்ஷாக்கு ஜி என்ற மரியாதையும், பாஜகவை விட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஜியை தூக்கிட்டா அப்படின்றதுனால நீங்கள் அமித்ஷா ஜின்னு சொல்லிட்டு அப்புறம் அமித்ஷா அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள். அங்கே தான் இந்த அண்ணாமலை நிற்கிறாரு. இப்பயே அண்ணாமலை இப்படின்னா இன்னும் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா இன்கேஸ் அண்ணாமலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டார்னா என்னென்ன பண்ணுவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.